தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எங்களுடைய பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரியதான பெனியல் திருச்சபையின் தேவன் எங்களுக்கு தந்த தகப்பன்மார்கள், தாய்மார்கள், சகோதரிகள், சகோதரர்கள், பிள்ளைகள், உங்கள் யாவரையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் நாங்கள் வாழ்த்து ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலும் நேரலை மூலமாகவும் டிவியின் மூலமாகவும் சமீபத்திலிருந்தும் தூரத்திலிருந்தும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்திற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த நாளிலும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. துதிகளுக்கு பாத்திரர் அவர் நம்மத்திலே உயர்த்தப்படுவாராக. ஆராதனை வேளைகளிலே திருச்சபையில் இருப்பதைப் போல நீங்கள் உணர்ந்து தேவ பிரசனத்தை அனுபவிக்கத்தக்கதாய் நீங்கள் ஆராதனையில் கலந்து கொள்ள பார்வையாளர்களாய் அல்ல, கலந்து கொள்ளுகிறவர்களாய், ஆராதிக்கிறவர்களாய் உங்களை நாங்கள் அன்புடன் நாங்கள் அழைக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபித்து இந்த ஆராதனை கர்த்தருடைய கரங்களிலே அர்ப்பணித்து நாம் கடந்து செல்வோமாக. ஜெபிக்கலாமே. எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, எங்களுக்கு ஜீவன், பலன், சுகம் கொடுத்து ஆண்டவரே இந்த நாளிலும் உம்மை ஆராதிக்கும்படியாய் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளை ஆண்டவரே தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும் வேளையாய் எங்களுக்கு மாற்றி தருவீராக. கர்த்தருடைய ஆண்டவரே சத்தத்தை கேட்கும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனை முழுமையும் பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னம் நிறைவாய் காணப்படுவதாக. ஆராதிக்கிற இசைக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆங்காங்கு வீடுகள் தோறும் கூடி வந்து நேரலை மூலமாக, டிவியின் மூலமாக இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனை வேளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்தும்படியாய் உம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். நீ நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையின் தேவனுக்கு மகிமையின் ஆராதனை செலுத்தும்படியாக அருமையான மகள் ஹேனாவை நான் அன்பாய் அழைக்கிறேன். கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க உங்கள் யாவரையும் நாங்கள் அன்பாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷத்தோடு ஆண்டவரை ஆராதிப்போம். முதல் பாடலாக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இந்த பாடலை பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா
நிந்தைகள், பல நிந்தைகள், போராட்டங்கள் எல்லாம் வெள்ளம் போல என்னன்னா முழுகடிச்சிரும். தண்ணிக்குள்ள நம்ம இருக்கிறது தான் வெள்ளம், நம்ம மேலே போகிற மாதிரி சூழ்நிலை. தண்ணி சொல்லுவாங்க பாருங்க, இது நம்மளுக்கு மேலே போயிட்டுருக்கு, நான் கையை விட்டு போயிடுச்சு, நிலமை கை மீறி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நம்மளை மூழ்கடிக்கிற மாதிரி நிந்தைகளும் போராட்டங்களும் நம்மளுக்கு சுற்றி இருந்தாலும் வீரன் நெகேமியாவுக்கு தந்த அந்த ஆவியை அளித்து திட நம்பிக்கை, தைரியத்தை தந்து தொடர்ந்து அவர் நமக்கு வைத்த வழியில ஓட நம்மளுக்கு உதவி செய்து வருகிறாரே, அதை நினைத்து பாடுவோமா? வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோம், வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோம், எத்தனையோ சூழ்நிலையில இந்த நிலைமையிலிருந்து எழும்ப முடியாது அப்படிங்கிற நினைச்சு இந்த நிலைமையிலே வீரன் நெகேமியாவுக்கு அடித்த அந்த திட்ட நம்பிக்கை நாவே நமக்கு தந்து நம்மை நடத்தினாரே. உணர்ந்திருக்கிறீங்க, எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கிறீங்க. ஒரு போதும் என்னை தோல்வி அடைய விடுவதே இல்லை. ஏன்னா எனக்கு முன்னாடி போயிட்டுருக்க அந்த கேப்டன் சொல்லுவாங்க பாருங்க, படை போர் வீர படையில் முன்னாடி கேப்டன் நடத்தி கொண்டு போவார். அந்த கேப்டன் சேனை அதிபன்
என்னுடைய கர்த்தர் என்னுடைய அப்பா இருக்கும்போது நான் எந்த காலத்திலும் எந்த காரியத்திலும் தோல்வி அடையவே மாட்டேன். ஏன்னா ஜெய கிறிஸ்து எனக்கு முன் சென்று எனக்கு ஜெயமாய் நடத்துவார். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? சேனை அதிபன் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. சேனையதிபன் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம்
போனார்களோ அங்கெல்லாம் யுத்தம் போறதுக்கு முன்னாடி பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா ஆண்டவரை துதிக்கிறாங்க. அப்படி ஒரு குரூப்பா எழுப்பி நீங்களாம் ஆண்டவரை துதிங்கன்னு சொல்லி எழுப்புறாங்க. ஒவ்வொரு யுத்தத்திலையும் நம்ம அதை பார்க்குறோம். ஒவ்வொரு ஜெயம் அவங்க எங்கெல்லாம் ஜெயம் கிடைக்குதோ அங்கெல்லாம் முக்கியமாக அவங்க துதிச்சிருக்காங்க. இப்பவும் உங்களுக்கு முன்பாக எழும்பி நிற்கிற சத்துருவின் கோட்டை தகர்ந்து ஒழிய வேண்டுமானால் அந்த கோட்டை எவ்வளோ பெருசாக இருக்கலாம், அது என்னவானாலும் இருக்கலாம், என்ன சூழ்நிலையாகவும் இருக்கலாம், உங்களுக்கு எதிராக நின்று உங்களை முன்னேற விடாமல் தடுத்து கொண்டு இருக்கலாம். அதை பார்த்து நீங்கள் பயப்படாமல் துதி, அதுக்கு முன்பாக துதிகள் எடுக்கும்போது எப்பொழுதுமே ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுங்க, ஒரு வாட்டி ஜெபம் பண்ணிட்டு விட்டுருங்க. ஏன்னா ஆல்ரெடி தெரியும், அவருக்கு சொன்னதே திரும்ப 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 சொல்லிட்டு இருக்க வேண்டாம். ஆனால் அதற்கு மாறாக நீர் எனக்கு நான் என்ன காரியத்தில் ஜெபிச்சேனோ அதில் நீர் எனக்கு ஜெயத்தை தந்து விட்டபடியால் ஸ்தோத்திரம் என்று துதிகளை ஏறெடுக்கும் போது அந்த துதிகளில் அவர் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். இந்த நேரத்திலும் உங்களுக்கு முன்பாக பயமுறுத்தி கொண்டு இருக்கிற இந்த கோட்டை எதுவானாலும், எந்த சூழ்நிலையானாலும், எந்த பலவீனம் சுகவீனம் எதுவானாலும் அதுக்கு முன்பாக நின்று துதிகளை சத்தத்தை உயர்த்தி ஆர்ப்பரிக்கும் போது, உங்கள் துதிகளால் உங்கள் சத்தம் எழும்பும் போது எல்லா கோட்டைகளும் கண்களுக்கு முன்பாக தகர்ந்து ஒழிய, தகர்ந்து அழிய அவருடைய வல்லமையினாலே முடியும். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? இந்த வரிகளை பாடும் பொழுது சாத்தானின் சேனை நடுங்கிட, நம்ம துதிக்கிற துதியில சாத்தானின் சேனை நடுங்கணுங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பயன்படுத்திக்கிற எந்த காரியமானாலும் அதை நடுங்கணும், நடுங்கி போகணும். அதற்காக இப்போ இது பண்ணலாம். எல்லாரும் சேர்ந்து துதிக்கலாமா? அந்த வரிகளை பாடும் பொழுது எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி துதித்து ஆர்ப்பரிக்க போகிறோம். எங்கே இருக்கீங்களோ பரவாயில்ல, வீடுகளில் இருந்தாலும் சரி, இருக்கிற இடத்துல உங்கள் சத்தத்தை உயர்த்தி அதிகமாக எவ்வளவு சத்தமாக உயர்த்த முடியுமோ அவ்வளோ சத்தமாக உயர்த்தி ஆர்ப்பரிக்கலாமே. கோட்டை தகர்ந்தொழிய சத்தியம் நித்தியம் நிலை, சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய சத்தியம், சத்ருவின் கோட்டை எந்த கோட்டை தகர்த்தொழிய வேண்டுமோ அந்த கோட்டையை முன்பாக நிறுத்தி கொண்டு பேசுங்க.
அவரை பாடும்போது எப்போதுமே தோல்வி நம்மளுக்கு வராது. தோல்வியை போல சூழ்நிலை இருந்தாலும் பாடி பாருங்க. உங்கள் வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க. உங்கள் சத்தத்தை உயர்த்தி எந்த தோல்வி முன்பாக இருக்கிறதோ அதை கேட்கும்படி பாடுங்கள். உங்கள் தோல்விகள் எதுவும் உங்களுக்கு முன்னாடி இருக்கவே முடியாது. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? பரிசுத்தரே எங்கள் இயேசுதேவா. ஒருவேளை ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு வரிகள் பார்த்தேன். ஒரு பாஸ்டர், பெரிய பாஸ்டரோட எழுதியிருந்தார். இப்போது உங்களுக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு பாதகமாக நடந்து கொண்டு இருந்தாலும் அதோட முடிவை நீங்கள் அறிய உங்களுக்கு தெரியாது. இப்போது உங்கள் முடிவு கண்ணுக்கு முன்பாக தெரியாது. ஆனால் நடக்கிற சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு நீங்கள் அழுகிற மாதிரியே நடந்துட்டு இருந்தாலும் இந்த ஸ்டோரி, நம்ம கதையோட டைரக்டர், படம்னு சொல்லுவாங்க, படம் எடுக்கும் போது டைரக்ட் பண்ணுவாங்க பாருங்கள். உங்கள் ஸ்டோரியோட டைரக்டர் நம்மளுடைய ராஜாதி ராஜா. அவர் ஸ்டோரியை டைரக்ட் பண்ணியிருக்கும் போது அதில் எப்போதுமே அந்த சோகமான முடிவே இருக்காது. கிளைமேக்ஸ் எப்போதுமே நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி, நீங்கள் எழுந்து நிற்கிற மாதிரி தான் இருக்கும். அதை முன்பாக நிறுத்தி, உங்கள் திட்டங்கள் சிறிதாக இருக்கலாம், ஆனால் அவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற திட்டங்கள் ரொம்ப பெருசு. எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னை புழுதியிலிருந்து தூக்கி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இவெல்லாம் ஒன்றுமே ஆக மாட்டான், உருப்படவே மாட்டான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் உங்களை எவ்வளவாய் அதிகமாய் உயர்த்தி வைத்திருக்கிறார். அதை நினைத்து பாடுவோமாம். பரிசுத்தரே எங்கள் இயேசுதேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே இயேசுதேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே இயேசுதேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் பதறவோ சகலவோ. உம்மை பாடி பாடி ஒரு நாள் நாங்க தோல்வி அடைந்ததே இல்லை ஆண்டவரே. ஓஹோ, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே சகலவோ, உம்மை பாடுவதே என் நாமத்தை உயர்த்துவதே எங்கள் நோக்கம். எங்களுக்கு மேன்மை எல்லாம் உம்மை பாடுவதே, உம்மை பாடுவதே, உம்மை உயர்த்துவதே. நான் கொண்ட திட்டங்கள், நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள், நான் கொண்ட திட்டங்கள், நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள், நான் கொண்ட திட்டங்கள், நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்தென்னை ராஜாக்களோடு யாருமே மதித்திராத உங்களை எவ்வளவாய் உயர்த்தி வைத்திருக்கிறாரே. உந்தன் கிருபைகளை, உந்தன் மகிமைதனை, உந்தன் கிருபைகளை எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே, உம்மை பாடுவதே, உம்மை உயர்த்துவதே, உம்மை பாடுவதே. வருத்தங்கள் வியாதிகள் எங்கள் விசுவாச
கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? உங்களை உயர்த்துவதே எங்கள் நோக்கம், உம்மை உயர்த்துவதே, உம்மை பாடுவதே. நீர் இப்பொழுது எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை நினைத்து உம்மை உயர்த்துகிறோம். எங்களை எந்த நிலைமையில வச்சிருக்கீங்க அப்படிங்கறத நினைத்து உம்மை நாங்கள் பாடுகிறோம் ஆண்டவரே. எங்களை மேன்மைப்படுத்தி, எங்களை கனப்படுத்தி, எங்களை உயர்த்தி, ஜாதிகளுக்கு மத்தியிலே எங்களுடைய தலையை வெட்க பண்ணி விடாமல் எங்களை தலையை நிமிர பண்ணி வைத்திருக்கிறீரே. புழுதியிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர்த்தி இருக்கிறீரே. எங்களுக்கு நீர் தந்த அந்த மேன்மையை நினைத்து மேன்மையை உயர்த்தி உம்மை பாடுகிறோம். எங்கள் நோக்கமையா பாடுவதே மேன்மையை. ஹல்லேலூயா. அப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? அவரை ஆராதிக்கலாமா? மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நிமிஷத்திலையும் எனக்கு என்ன செய்ய வேண்டும், என்னை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்று என்னை நடத்தி வருகிறீரே, நன்றி நன்றி என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா.
போதே ஒருவேளை நீங்கள் அனுபவித்திருப்பீர்களானால் அப்படி கண்ணீரோடு நன்றி சொல்லலாமா? சோர்ந்து போன நேரத்தில் தூங்கினாரே, உங்களுக்கு நன்றி சொல்லாமல் எங்களால் இருக்கவே முடியாது ஆண்டவரே. எங்களை நடத்தி வந்தீரே, எல்ரோயா எங்களை கண்டீரே, இம்மானுவேலரா எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி வருகிறீரே, யெகோவா ராஃபாவா எங்களுக்கு சுகம் தந்தீரே. உன்னதமான தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஓ, இந்த ஆராதனை நிமித்தம் வருகிற எல்லா துதி, கனம், மகிமை, புகழ்ச்சி எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் ஒருவரே பாத்திரர், உமக்கு ஒருவருக்கே எல்லா கனமும் மகிமையும் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிரச்சனையை பற்றியே பேசிக் கொண்டிருப்பது வளர்ச்சிக்கான அடையாளம் அல்ல. மாறாக பிரச்சனையை பார்த்து பேசுவதே வளர்ச்சிக்கான அடையாளமாக இருக்கிறது. உள்ளே காணப்படுகிற ஆவியின் மனிதன் தான் தன்னை ரட்சித்த, தன்னை உண்டாக்கின தேவனோடு கூட தொடர்பு கொள்ள கூடியவன். இந்த புறம்பான சரீரம் நாளுக்கு நாள் அழிந்து கொண்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறான். தோல்வி என்பதை உங்களுடைய அகராதிகளை பார்க்கவே முடியாது. தோல்வி என்பதை உங்க பிள்ளைங்க உங்க வாழ்க்கையில பார்க்கவே கூடாது. தோல்வி என்பதை உங்களை சுற்றிலும் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில பார்க்கவே கூடாது. தோல்வி ஏற்படுவது போல சூழ்நிலை வரலாம், ஆனால் தோல்வி வரவே முடியாது. உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி நீங்கள் அபிஷேகிக்கப்பட்டவர்கள் என்பதை உங்கள் செயல்களின் மூலமாய் விளங்க பண்ணுவதனாலேயே அது தெரிய பண்ணப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாரத்திலும் தாவீது கோலியாத்தினுடைய சம்பவத்தின் அடிப்படையிலே 3வது வாரமாக ஆவிக்குரிய வளர்ச்சியின் அடையாளங்கள் குறித்து உங்களோடு கூட நான் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே 3வது பாயிண்ட், 4வது பாயிண்ட்டை, அதற்கான தலைப்பை
அதிகாலை 3:22 எனக்கு கொடுத்தார். இந்த ஊரடங்கு நாட்கள் முடிகிற வரையிலும் தாவீது கோலியாத்தினுடைய சம்பவத்தின் அடிப்படையிலேயே தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன். ஆவியானவர் எனக்கு உதவி செய்வாராக. கடந்த 2 வாரங்களிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கான அடையாளங்கள் குறித்த ஒரு 6 காரியங்களை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். அவைகள் உங்களுடைய நினைவில் இருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன். கேட்கிறவர்களாய் இராதபடிக்கு நல்லா இருக்குது பாஸ்டர்ன்னு சொல்லாதபடிக்கு அதை மனதிலே பதிய வைக்க, வாழ்க்கையில் அபியாசப்படுத்த உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கான அடையாளங்களில் ஒன்று, எந்த சூழ்நிலையானாலும் எந்த பிரச்சனையானாலும் தங்களை ஜெயிக்கிறவர்களாகவே அவர்கள் காண்பார்கள், பார்ப்பார்கள். இரண்டாவதாக, அவர்கள் எதிர்கொள்ளுகிற எந்த கோலியாத்தானாலும் பிரச்சனை அவர்களுக்கு ஒரு பொருட்டாகவே இருக்காது. மூன்றாவதாக, எந்த ஒரு பிரச்சனையானாலும் கர்த்தர் தோற்கடிப்பார், நான் கொள்ளுவேன். அந்த ஒரு வைராக்கியம் வந்துவிடும். நான்காவதாக, கீப்பிங் யோர் செல்ஃப் ரெஸ்பான்சிபிள், பொறுப்புள்ளவர்களாய் அவர்கள் மாறுவார்கள். வளர்ச்சிக்கான அடையாளம் அவர்கள் பொறுப்புள்ளவர்களாய் மாறுவதை காண முடியும். ஐந்தாவதாக, அவர்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் நடந்து கொள்வதை அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒருவன் வளர்கிறான் என்பதற்கான அடையாளங்களில் ஒன்று, அவன் கீழ்ப்படிய வேண்டியவர் எல்லாருக்கும் தன்னுடைய கீழ்ப்படிதலை காண்பிப்பான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் நடந்து கொள்வார்கள். ஆறாவதாக, கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம், பிரச்சனைகளை பற்றி பேசாமல் பிரச்சனைகளை பார்த்து பேசுவார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கான அடையாளங்களில் ஆறாவது, அவர்கள் எதிர்கொள்ளுகிற பிரச்சனை எதுவானாலும் பிரச்சனையை பற்றி பேசாமல் பிரச்சனையை பார்த்து பேச அவர்கள் பழகிக் கொள்வார்கள். நீங்கள் பழகிக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. பிரச்சனையை பற்றியே பேசிக்கொண்டிருப்பது வளர்ச்சிக்கான அடையாளம் அல்ல. மாறாக பிரச்சனையை பார்த்து பேசுவதே வளர்ச்சிக்கான அடையாளமாக இருக்கிறது. இந்த நாளிலே 7வது ஒரு அடையாளமாக 4 காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உள்ளான மனுஷனில் அவர்கள் வளர்ச்சி அடைவார்கள். உள்ளான மனுஷனில், growing in inner man, உள்ளான மனுஷனில் அவரிடத்தில் ஒரு வளர்ச்சியை காண முடியும். 2 கொரிந்தியரின் புத்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16வது வசனம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. எங்கள் புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. 2 மனுஷர்களை குறித்து சொல்லுகிற வேதம். வெளியே காண்கிற சரீரத்தை உடைய சுகுமார் வேறே, உள்ளே காணப்படுகிற ஆவிக்குரிய சுகுமார் வேறே. உள்ளே காணப்படுகிற ஆவியின் மனிதன் தான் தன்னை ரட்சித்த, தன்னை உண்டாக்கின தேவனோடு கூட தொடர்பு கொள்ள கூடியவன். இந்த புறம்பான சரீரம் நாளுக்கு நாள் அழிந்து கொண்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறான். ஒரு பக்கம் புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்து கொண்டிருக்கிறான்.
இன்னொரு பக்கம் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறான். நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இருந்ததை காட்டிலும் இன்றைக்கு உள்ளான மனுஷனில் வளர்ந்திருக்கிறேன் என்கிற நிச்சயம் எனக்கு உண்டு. கர்த்தரோடு கூட கொண்டிருக்கிற ஐக்கியத்திலே, ஆவிக்குரிய காரியங்களிலே, தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே நான் வளர்ந்திருக்கிறேன் என்கிற நிச்சயம் எனக்கு உண்டாயிருக்கிறது. காரணம், நான் உள்ளான மனுஷனில் வளர்ச்சியை கண்டு வருகிறேன். தேவனுக்கு மகிமை. புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்து கொண்டே இருக்கிறான். உங்களுக்கு தெரியுமா, எல்லாத்துக்கும் ஒரு ஆயுட்காலம் இருக்கிறது. மனுஷனுக்கு ஒரு ஆயுட்காலம் இருந்தாலும் சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அவயவங்களுக்கும் அந்தந்த ஆயுட்காலம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தலைமயிருக்கு ஆயுட்காலம் உண்டு, பல்லுக்கு ஆயுட்காலம் உண்டு. நீங்க வேணா 90 வயசு வரைக்கும் இருக்கலாம், ஆனா பல்லு 90 வயசு வரைக்கும் எல்லாருக்கும் இருக்குமா தெரியாது. பல்லுக்கு ஒரு ஆயுசு நாட்கள், அவ்வளவுதான். தலைமயிருக்கு ஆயுசு நாட்கள், இருதயத்திற்கு ஆயுசு நாட்கள், அவ்வளவுதான். பம்ப் பண்ணும், அதுக்கப்புறம் பம்ப் பண்றதுல பிரச்சனை ஆகும். ஏன்னா ஆயுட்காலம் முடிஞ்சிருச்சு, லைஃப் முடிஞ்சிருச்சு. அதனுடைய லைஃப் முடிஞ்ச உடனே அதனுடைய பம்பிங் ஸ்பீடு குறைந்து விடும். நுரையீரலுக்கு ஒரு ஆயுட்காலம் உண்டு, கண்களுக்கு ஒரு ஆயுட்காலம் உண்டு, காதுகளுக்கு ஒரு ஆயுட்காலம் உண்டு, எலும்பிற்கு ஒரு ஆயுட்காலம் உண்டு. கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் ஒரு ஆயுட்காலம் உண்டு. அந்தந்த ஆயுட்காலம் முடிந்தவுடனே அந்தந்த உறுப்புகள் அப்படியே பலவீனம் அடைய தொடங்குகிறது. புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அவன் அழிந்து கொண்டிருக்கிறான். ஆனால் உண்ணான மனுஷன் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறான். குழந்தையினுடைய வளர்ச்சியை பாருங்கள். ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சி அந்த குழந்தையினுடைய பேச்சிலே தெரிகிறது. அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி அந்த குழந்தையினுடைய செயல்பாடுகளிலே தெரிகிறது. மிகவும் தெளிவாக அந்த குழந்தை வளருகிறது என்பதை அதனுடைய பேச்சிலிருந்து அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். நாளுக்கு நாள் ஒவ்வொரு வார்த்தையா கூட்டுக்கிறான். தாத்தான் சொன்னவன் மாமான்னு சொல்ல ஆரம்பிக்கிறான், ஆச்சின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான், அப்பான்னு சொல்ல ஆரம்பிக்கிறான், அம்மான்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். என்னுடைய மகள் வழி பேரன், அவன் கால்சன், அவங்க ஆட்சியே ரூத் ஆட்சின்னு சொல்லி கூப்பிடுவான். ரூத் ஆட்சி அப்படின்வான். ஆனால் மெல்கியோட என்னுடைய மகன் வழி பேரன், மெல்கியோட பையன் ஜேடன், அவன் ரூத் ஆட்சின்னு கூப்பிட மாட்டான். நான் எப்படி கூப்பிடுவானோ அதே மாதிரி தான். விக்டமா அப்படின்னா விக்டமானுவா. அவன் விக்டமானுவா, இவன் ரூத் ஆட்சின்னுவா. ஆனால் மெல்கியனுடைய பிள்ளை முதல் முறையாக போன வாரத்தில் முதல் முறையாக அந்த பிள்ளை வாய் திறந்து சொல்லுகிறார், ரூத்தாச்சி அப்படின்னு கூப்பிட்டா. எல்லாருக்கும் ரொம்ப ஒரே சந்தோஷம். முதல்ல ரூத்தாச்சின்னு சொல்லி கூப்பிடுறா. பேச்சிலே வளர்ச்சி தெரிகிறது, செயலிலே வளர்ச்சி தெரிகிறது, உணவு ஊட்டப்படுகிறது, பின்பு குழந்தைகள் தானாகவே சாப்பிட தொடங்குகிறது. அதனுடைய கடன்கள் எல்லாம் மற்றவர்கள் பெற்றோர்கள் பார்க்கிறார்கள். காலம் நாட்கள் ஆக ஆக தன்னுடைய கடன்களை தானே அந்த பிள்ளை பார்த்து கொள்ளுகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். உள்ளான மனிதன் அதை போலவே நாளுக்கு நாள் வளருகிறான் என்பதை அவனுடைய பேச்சிலே காண முடியும், அவனுடைய மனநிலையிலே காண முடியும், அவன் செயல்பாடுகளிலே காண முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். மறுபடியும் சொல்லுகிறேன், உள்ளான மனிதனுடைய வளர்ச்சியை ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய பேச்சிலிருந்து அறிந்து கொள்ள முடியும். அவன் உள்ளான மனிதனிலே வளருகிறான் என்பதை அவனுடைய செயல்களிலே அறிந்து கொள்ள முடியும். அவன் உள்ளான மனிதனிலே வளருகிறான் என்பதை அவனுடைய மனநிலையிலே, மென்டல் ஆட்டிட்யூட், அவனுடைய மனநிலையின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். 1 சாமுவேலின் புத்தகத்திலே 17வது அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள். 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரம் 25வது வசனத்தையும் 26வது வசனத்தையும் வாசிக்கலாம். அந்நேரத்திலே இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனே ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமானியம் கொடுப்பார் என்றார்கள். அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு
விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். When David gets down to the valley, he had 4 conversations with 4 different people. யுத்த களத்திற்கு தாவீது இறங்கி வந்த பொழுது 4 விதமான மக்களோடு 4 விதமான சம்பாஷணைகளை அவன் செய்தான். இந்த 17வது அதிகாரத்திலே யுத்த களத்திலே தாவீது 4 வித மனுஷர்களோடு பேசின 4 வித சம்பாஷணைகளை குறித்து நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு அதை உங்களுடைய தியானத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். 26வது வசனத்திலே தாவீது இராணுவ வீரர்களோடு கூட சம்பாஷிக்கிறான், பேசுகிறான். 29வது வசனத்திலே தாவீது தன்னுடைய மூத்த அண்ணன் எலியாபினிடத்திலே சம்பாஷிக்கிறான். 32வது வசனத்திலே ராஜாவாகிய சவுலோடு கூட சம்பாஷிக்கிறான். 45வது வசனத்திலே கோலியாத்தோடு கூட சம்பாஷிக்கிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த 4 சம்பாஷணைகளிலும் தாவீதினிடத்திலே காணப்பட்ட 4 வித உள்ளான மனுஷனுக்குரிய வளர்ச்சியை காண முடியும். மறுபடி சொல்லுகிறேன், இந்த 4 வித சம்பாஷணைகளிலும் தாவீதினிடத்திலே உள்ளான மனுஷனில் காணப்பட்ட 4 விதமான வளர்ச்சியை காண முடியும். If you learn these lessons, it will give you victory in any situation. It will give you victory in any of your battle. It will give you victory in any of your problems. It will give you victory in any of your sickness. இந்த பாடங்களை தாவீதினிடத்தில் காணப்பட்ட இந்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அடுத்த இந்த பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீர்களே ஆனால் சூழ்நிலை எதுவானாலும் பிரச்சனை எதுவானாலும் வெற்றியை அதை பெற்றுத் தருவதை நீங்கள் காண முடியும். பலகீனங்களோ வியாதிகள் எப்படிப்பட்ட நிலையானாலும் வெற்றியை பெற்றுத் தருவதை நீங்கள் காண முடியும். நெருக்கங்களோ போராட்டங்களோ எதுவானாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றியை காண்பதை அது உறுதி செய்யும். ஆகவே இந்த 4 காரியங்களை நீங்கள் உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் பதிக்க வைக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆவிக்குரிய உள்ளான மனுஷனுடைய வளர்ச்சியில் கர்த்தர் ஸ்தோத்திரம் முதல் காரியம் 26வது வசனத்திலே தாவீது தன் அண்டையில் இருக்கிற இஸ்ரவேலின் இராணுவ வீரர்களிடத்திலே அவன் சம்பாஷிக்கிறான். 26வது வசனத்திலே வாசிக்கிறோம், இராணுவ வீரர்கள் எல்லாரும் வந்து நிற்கிற கோலியாத்தை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவன் உயரம் எவ்வளவு, அவன் எவ்வளவு பயங்கரமானவன், அவன் எவ்வளவு மோசமானவன், how bad he is, how tall he is, how big he is, அவன் எவ்வளவு பயங்கரமானவன், அவன் எவ்வளவு உயரமானவன், அவனுடைய அணிகலங்கள் எவ்வளவு வல்லமை மிக்கதா இருக்கிறது, எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் கையில பிடித்திருந்த ஈட்டி ஏறத்தாழ 30 கிலோ. அந்த ஈட்டினுடைய அழகு மாத்திரம் 6 கிலோ எடையுள்ளது. கற்பனை செய்து பார்க்கிறேன், 30 கிலோ எடையுள்ள ஈட்டியை ஒருவன் எவ்வளவு தூரம் எறிந்து விட முடியும் என்று நினைக்கிறீர்கள்? 10 மீட்டர் எறிந்திட முடியுமா? 5 மீட்டர் எறிஞ்சிட முடியுமா? ஆனால் 30 கிலோ எடையுள்ள அந்த ஈட்டியை அந்த ராட்சதன் கோலியாத் அவன் அதை எறிவதிலே அவன் வல்லமை உள்ளவனாக, அவன் அனுபவம் உள்ளவனாக இருந்தான் என்று சொல்லி கர்த்தர் ஸ்தோத்திரம். அதை குறித்து அவனுடைய காரியங்களை குறித்து அவர்கள் பேசுகிற ஒவ்வொரு காரியத்தின் முடிவிலும் அவர்களுக்கு திகிலும் பயமும் உண்டாகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த சூழ்நிலையிலே தாவீது அந்த இடத்திற்கு வருகிறான். தாவீது வந்து நிற்கிற அந்த நேரத்திலே தானே கோலியாத்தும் அவன் வந்து நின்று வழக்கம் போலவே அவன் சவாலான அந்த பேச்சை அவன் இஸ்ரவேலருக்கு முன்பதாக அவன் பேசுகிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வந்து என்னோடு யுத்தம் பண்ணட்டும். அவன் எங்களை ஜெயிப்பானாயானால், யுத்தம் பண்ணி எங்களோடு யுத்தம் பண்ணி என்னை கொள்வானையானால் நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு வேலைக்காரர்களாக இருப்போம், உங்களை சேவிப்போம். நான் அவனை கொள்வேனையானால் அவன் என்ன ஜெயிச்சா நாங்கள் எல்லாம் உங்களுக்கு அடிமை.
நான் அவனை ஜெயிச்சிட்டேன்னு சொன்னா நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு அடிமையாக எங்களை சேவிக்கிறவர்களா இருக்க வேண்டும். உங்களில் ஒருவனை தெரிந்து கொண்டு அவனை என்னிடத்தில் யுத்தம் பண்ணும்படிக்கு அனுப்பி வையுங்கள் என்று சொல்லி சவால் எடுக்கிறான். இந்த வார்த்தைகளை தாவீது கேட்கிறான். அவனுடைய பக்கத்தில் நிற்கிற அந்த வீரர்கள் எல்லாரும் இவனை யாரால கொல்ல முடியும், இவனை எதிர்த்து யாரு போவாங்க, யார் போய் என்ன தற்கொலையா பண்ண முடியும், யார் போய் சாகிறதுக்கு முன் வருவாங்க, இவங்கிட்ட போனா இவனால ஜெயிக்க முடியுமா, இவனை யாராச்சும் தோற்கடிச்சிருக்கிறாங்களா, தோற்கடிக்க முடியாதே, இவனை யாரால் தான் கொல்ல முடியும், யார் போவார்கள் என்று சொல்லி எல்லாரும் அந்த காரியத்தை குறித்து பயத்தோடு கலக்கத்தோடு பேசிக் கொண்டிருக்கும் போது தாவீது அவளை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? இந்த பெலிஸ்தனை கொள்கிறவனுக்கு என்ன செய்யப்படும், என்ன தரப்படும்? கர்த்தர் தரும். What shall be given to the man who kills this Philistine? What shall be given to the man who kills this Philistine? இந்த பெலிஸ்தனை கொள்கிறவனுக்கு என்ன தரப்படும்? கர்த்தர் ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிற வார்த்தை கவனிங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். இங்கே தாவீது நிற்கிறான், அங்கே எதிரிலே கோலியாத்து அவன் சவாலாய் முழங்குகிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லா இஸ்ரவேலரும் அந்த வார்த்தைகளை கேட்டு பயந்து அவர்கள் நடுங்கி போகிறார்கள். தாவீதோ கர்த்தர் ஸ்தோத்திரம், what shall be given to me when I kill him? நான் அவனை கொல்வேனே, ஆனால் எனக்கு என்ன தரப்படும் என்று சொல்லி தாவீது அந்த இடத்துல கேட்கிறான். இந்த வளர்ச்சியினுடைய அடையாளம் உள்ளான மனுஷனில் ஒருவன் வளர்கிறான் என்பதற்கான அடையாளம் என்ன சொன்னா, ஒவ்வொரு சூழ்நிலையின் போதும் அவன் எதிர்கொள்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வெற்றியின் தரிசனம் உள்ளவனாகவே இருப்பான். டேவிட் had a vision of victory. டேவிட் had a vision of victory. வெற்றியின் தரிசனம் உள்ளவனாக இருந்தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். மற்ற எல்லா வீரர்களும் யுத்தம் தொடங்குவதற்கு முன்பதாகவே தோல்வியை முன்னறித்த வேளையிலே, when all other men of army predicted their defeat before the battle begins, யுத்தம் தொடங்குவதற்கு முன்பதாகவே அவர்கள் தங்களுடைய தோல்வியை முன்னறிவித்த வேளையிலே, யுத்தம் தொடங்குவதற்கு முன்பதாகவே தாவீது தன்னுடைய வெற்றியை முன்னறிவிக்கிறதை பாருங்கள். What shall be given to the man who kills this Goliath? இந்த கோலியாத்தை கொல்கிறவனுக்கு என்ன தரப்படும் என்று சொல்லுகிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லா வீரர்களும் கோலியாத் என்கிற பிரச்சனையை கண்டு பயந்து போய், கலங்கி போய், முடங்கி போய், இனி எல்லாம் முடிந்து விட்டது, இனி ஒன்றும் செய்வதற்கில்லை, கைமீறி போய்விட்டது, பெண்டாட்டி பிள்ளைகளை இன்னைக்கு பார்ப்பதற்கு வழியே இல்லை என்று சொல்லி கலங்கி போய் வேளையிலே தாவீதுடைய மனநிலையோ, நான் ஜெயிக்கவே பிறந்தவன். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, நான் ஜெயிக்கவே வாழ்கிறேன். மறுபடியும் சொல்லுங்க, இந்த வார்த்தைகளை அழுத்தமாய் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதிகாலை நேரத்தில் கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகள். நான் ஜெயிக்கவே பிறந்தவன். I am born to win. I am living to win. நான் ஜெயிக்கவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலும் என் வாழ்க்கையில் நான் வாழ்கிற நாட்களில் எந்த பிரச்சனை எது வந்தாலும் தோற்று போவதற்காக அல்ல, ஜெயிக்கவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு அலையிலே சொல்லுவீங்களா? அல்லேலூயா. நான் ஜெயிக்கவே பிறந்தவன், நான் ஜெயிக்கவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மூன்றாவதாக, நான் ஜெயித்து கொண்டே இருப்பேன். நான் ஜெயித்து கொண்டே இருப்பேன். வெற்றி மேலே வெற்றி வந்து என்னை சேரும் என்று சொல்லி உலக பிரகாரமா ஒருத்தன் சொல்றானா, நமக்கு சூடு வேணாம், நமக்கு உணர்வு வேணாம். அவன் சொல்வானே, ஆனால் ஜீவனுள்ள தேவனை தெய்வமாக இரட்சகராய் கொண்ட, தேவனாய் கொண்ட, தகப்பனாக கொண்ட நாம் எவ்வளவுக்கு அதிகமாய் நான் சொல்ல முடியும்? நான் ஜெயித்து கொண்டே இருப்பவன். தோல்வி என்பது என் வாழ்க்கையில், என் அகராதியில் காணவே முடியாது. ஆமென் சொல்லுவீங்களா? தோல்வி என்பதை உங்களுடைய அகராதிகளை பார்க்கவே முடியாது. தோல்வி என்பதை உங்க பிள்ளைங்க உங்க வாழ்க்கையில பார்க்கவே கூடாது. தோல்வி என்பதை உங்களை சுற்றிலும் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில பார்க்கவே கூடாது. தோல்வி ஏற்படுவது போல சூழ்நிலை வரலாம், ஆனால் தோல்வி வரவே முடியாது.
அழுத்தம் திருத்தமாய் இதை சொல்ல விரும்புகிறேன். அழுத்தம் திருத்தமாய் இதை நீங்களும் சொல்ல வேண்டும் என்றும் விரும்புகிறேன். தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லையே, தோல்வி என்றும் எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லையே, தோல்வி என்றும் எனக்கில்லையே. தேவமைந்தன் இயேசுவே யுத்தத்தில் எனக்காய் ஜெயம் தந்தார், தோல்வி என்றும் எனக்கில்லையே. Will not be defeated, will not be defeated, will not be defeated anymore. Jesus Christ, God's only Son, fought the battle and He won, will not be defeated anymore. Will not be defeated, will not be defeated, will not be defeated anymore. Jesus Christ, God's only Son, fought the battle and He won, will not be defeated anymore. தோல்வி என்பது தேவகுமாரன் இயேசு யுத்தத்தில் எனக்காய் ஜெயம் தந்தார். ஆகவே என் வாழ்க்கையிலே தோல்வி என்பது இல்லை. சாத்தானுக்கு முன்பதாய், கோலியாத்துக்கு முன்பதாய் அதை நான் சொல்ல விரும்புகிறேன். என் பிரச்சனைகளின் நடுவிலே அதை சொல்ல விரும்புகிறேன். என் பலகீனங்களின் வியாதிகளின் நடுவிலே அதை சொல்ல விரும்புகிறேன். என் நெருக்கத்தின் நடுவிலே அதை நான் சொல்ல விரும்புகிறேன். மற்றவர்களுக்கெல்லாம் இன்னும் 39 நாள், இன்னைக்கு 40வது நாள், இன்னும் எத்தனை நாள் இந்த கொரோனாவை பற்றி சொல்லுகிறாங்க பார்த்தீங்களா? கேட்குறவங்க எல்லாம் கேட்குறவ தான், இன்னும் இந்த வருஷம் பூரா ஓடுமோ? ஒரு வருஷம் சொல்கிறார் 2022 வரைக்கும் இந்த நிலைமை ஓடுன்னு, ஒரு வருஷம் சொல்கிறார் 2021 வரைக்கும் ஓடுன்றார். ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் கலக்கம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இதே போல தான் அன்றைக்கும் இன்னும் எத்தனை நாளைக்கு இதே மாதிரி வந்து நின்று நம்மளை பயமுறுத்த போறானோ, எத்தனை நாளைக்கு. ஆனால் தாவீதுக்கு அப்படி அல்ல. இன்னும் எத்தனை நாளைக்கு என்று சொல்லி தாவீதுடைய மனநிலை அல்ல, இன்றைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட போகிறது. ஆமென் சொல்வீங்களா? இன்றைக்கு 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 முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். சங்கீதத்தில் அவன் சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். though I walk through the valley of the shadow of death, I shall not fear. நான் பயப்படவே மாட்டேன். The Lord is with me. ஆங்கிலத்திலே மிகவும் தெளிவாக மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாக நடந்தாலும், கர்த்தர் ஸ்தோத்திரம், though I walk through the valley of the shadow of death, கர்த்தர் ஸ்தோத்திரம், பிரச்சனைகள் வராது என்பது அல்ல, பிரச்சனைகள் வழியே நான் கடந்து செல்ல நேரிட்டாலும், வியாதிகள் வரவே வராது என்பதல்ல, வியாதிகளின் வழியே நான் கடந்து செல்ல நேரிட்டாலும் நான் பயப்படேன். கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு போதுமானவர். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். God will bring me out of this situation to the state of victory. வெற்றி நிலைக்கு கர்த்தர் என்னை கொண்டு வருவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். He brought Moses out of the Red Sea. செங்கடலின் நடுவிலிருந்து கர்த்தர் மோசேயை அவர் வெளியே கொண்டு வந்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். சிங்கங்களின் கெபியில் இருந்து தானியேலை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். அக்கினி சூளையின் நடுவிலிருந்து எபிரேய வாலிபர்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். சிறைச்சாலையின் நடுவிலிருந்து பேதுருவை வெளியே கர்த்தர் கொண்டு வந்தார். வீசும் சூறாவளியின் நடுவில் இருந்து, புயலின் நடுவில் இருந்து பவுலை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். அவர்களை வெளியே கொண்டு வந்த கர்த்தர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அந்த கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்து செல்கிற இந்த பாதையிலும், இந்த சோதனையிலும், இந்த சூழ்நிலையிலும், இந்த நெருக்கத்திலும், இந்த போராட்டத்திலும், இந்த பாடுகளின் மத்தியிலும் என்னை அவர் வெளியே கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? எனக்கு ஒரு சாட்சி உண்டு. கடந்த நாட்களிலே என்னை எத்தனையோ காரியங்களிலிருந்து விடுதலை ஆக்கின தேவன் இந்த காரியத்திலும், இந்த நெருக்கத்திலும், இந்த போராட்டத்திலும் என்னை வெளியே கொண்டு வருவார் என்பதிலே நான் மிகவும் நிச்சயமுள்ளவனாக இருக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். வெற்றியின் தரிசனம் தேவ பிள்ளைகளுக்கு தேவை. கர்த்தருடைய பிள்ளைகள், before you start your business, you should see yourself flourishing.
வியாபாரத்தை, தொழிலை தொடங்குவதற்கு முன்பதாகவே விருத்தியை, பெருக்கத்தை, செழிப்பை நான் தரிசிக்க வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமா, சிகிச்சை தொடங்குவதற்கு முன்பதாகவே சுகத்தை நான் தரிசிக்க வேண்டும். தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். நான் சுகமாவதை காண வேண்டும். வெற்றியின் தரிசனம். பலகீனம்னு வந்துருச்சு, சிகிச்சை ஆரம்பிக்கிறீங்க. சிகிச்சை ஆரம்பிக்கும் முன்பதாகவே நீங்கள் சுகமாவதை நீங்கள் காணவன். See yourself healed before you start your treatment. சிகிச்சை தொடங்குவதற்கு முன்பதாகவே, கர்த்தர் ஸ்தோத்திரம், படிப்பை முடிப்பதற்கு முன்பதாகவே வெற்றிகரமாய் வெளியேறுவதை நீங்கள் காண வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். தோற்று போவது என்பது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இல்லை, அடையாளமே கிடையாது. ஜெயிப்பது என்பது என் ரத்தத்தோடு கூட ஊறிப்போன ஒன்று. தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். கடந்த வாரத்தில் சென்னைக்கு போனோம். காரில் போகும்போது என்னுடைய மகன், எத்தனையோ முறை கேட்டுட்டேன், நான் ஒரு மணி நேரம் கார் ஓட்டுறேன்ப்பா, நான் ஒரு 2 மணி நேரம் ஓட்டுறேன்ப்பா அப்படின்னா, இல்லைப்பா வேண்டாப்பா, நானே போகிறேன், ஒன்றும் எனக்கு டயர்டே ஆகலப்பா, இன்னும் டயர்டே ஆகலை, டயர்டானா சொல்கிறேன். கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. ஏன் சொன்னா, எனக்கு நான் கார் ஓட்ட என்னிடத்துல அந்த கொடுக்கலன்னு சொன்னா ஒரே ஒரு காரணம் தான். என்ன தெரியுமா? நான் 64 வயசு, ஐ எம் கிராஸ்ட் 64, 64 வயசு கடந்து 65 நிற்கிறேன். அதனால என் கையில் கொடுக்கறதுக்கு அவனுக்கு ஒரு பயம், ஒரு தன் பயம். அவனுக்கு ஒரு பயம். ஆகவே அவர் என் கையில் கார் ஓட்டுக்கிறதுக்கு கொடுக்கவே இல்லை. இருக்கட்டும்பா. நான் என்ன சொல்லுகிறேன்? கர்த்தர் ஸ்தோத்திரம், என்னுடைய பையன் நான் 64 கடந்து விட்டதுனால எனக்கு கார் ஓட்ட என்கிட்ட பொறுப்பு கொடுக்கறதுக்கு பயப்படுகிறார். நான் என்ன சொல்ல, 75 ஓட்டுவான் பார். ஒரு ஆமென் சொல்லுங்களா? 75 வயசுலையும் நான் சொல்லுகிறேன், சபையிலே செய்தி கொடுப்பேன், நீங்கள் அதை கேட்கத்தான் போகிறீர்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னைக்கு சண்டே கிளாஸ் இருக்கிற பிள்ளைகளுடைய திருமணத்தை கர்த்தர் ஸ்தோத்திரம் நான் நடத்தலனாலும் திருமணத்திலே நான் இருப்பேன். வெற்றியின் தரிசனம். தோல்வி இல்லை, முடங்கி போவது அல்ல, கலங்கி போவது அல்ல. எந்த பிரச்சனை வரட்டுமே, எந்த நெருக்கம் வரட்டுமே, எந்த போராட்டம் வரட்டுமே, நான் வெற்றியை காண்கிறவன், வெற்றியின் தரிசனத்தை கொண்டவன். நான் சபையில் இருக்கிற வயதானவர்களுக்காய், மூப்பர்களுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வயசிலும் என்ன வாலிபர்களைப் போல அவர்கள் செயல்படுகிறதை கண்டு சந்தோஷப்படுகிறேன். மூப்பர் இம்மானுவேல் அவர்களுக்காக கிதியோன் ஐயாவை பாருங்க, மரத்தில் ஏறி மாங்காய் பறிக்கிறார் 70 வயசுல. கர்த்தர் ஸ்தோத்திரம். 70 வயசுல நத்தானியல் ஐயா அவரு சிமெண்ட் முடைய தூக்குறாரு இந்த வயசுல. நவனிதா சகோதரி எவ்வளவு தூரம் நடக்கிறாங்க இந்த வயசுல, எவ்வளவு உபவாசிக்கிறாங்க. நடந்து போய் கூட்டத்தை நடத்திட்டு விசாரிச்சுட்டு திரும்பி வந்து, கர்த்தர் ஸ்தோத்திரம், இந்த வயதிலே பாராட்டுகிறேன். முடங்கி போகிறதல்ல, வெற்றியின் தரிசனம் உடையவர்களாய், ஆமென் சொல்வீங்களா? நான் வாழவே கர்த்தரனை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதமாய் இருக்கவே கர்த்தரனை வைத்திருக்கிறார், ஜெயிப்பதற்காகவே கர்த்தரனை வைத்திருக்கிறார். நான் தோற்பதற்காக அல்ல, நான் வாழ்க்கை நொந்து போவதற்காக அல்ல வாழ வைக்கவில்லை, மாறாக எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படிக்கே கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. இரண்டாவது ஒரு சம்பாஷணை, முதல் சம்பாஷணை யுத்த வீரர்களோடு கூட தாவீது பேசின பேச்சு. அந்த சம்பாஷணுடைய மூலமாக தாவீதினுடைய ஒரு வளர்ச்சியின் மனநிலை காண முடியும். என்ன வளர்ச்சின்னு சொன்னா, வெற்றியின் தரிசனம் உடையவனாய் இருந்தவன், வெற்றியின் தோல்வியை ஏற்றுக்கொள்ள அவன் ஒரு நாளும் அவன் ஒத்துக்கொண்டது இல்லை. தோல்வியை ஏற்றுக்கொள்ள மறுத்தவன் வெற்றியின் தரிசனம் உடையவனாக இருந்தான். ஆகவே வெற்றி மேலே வெற்றி அவனுக்கு வந்தது. இரண்டாவதாக அவனுடைய மூத்த அண்ணன், குடும்பத்தில் மூத்தவன் எலியாபிடத்திலே தாவீது சம்பாஷித்த சம்பாஷணை பற்றி 29வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 17:29 வாசித்து பாருங்கள். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் 28.
அந்த மனுஷரோட அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். கவனிங்கள், மூத்த அண்ணன் எலியாப் தங்களுக்கு பண்டங்கள் கொடுக்கும்படிக்கு வந்த கடைசி தம்பி தாவீது இடத்துல அவன் எவ்வளவு கொடூரமாய் நடந்து கொள்கிறான் பாருங்க. டேய், எப்படா வந்த? என்னடா இவ்வளோ எப்படா வந்த? என்ன தைரியம், என்ன தைரியம், எப்படி வந்த? பயப்பிள்ளையாடா? சரி சரி, ஓடிடு ஓடிடு ஓடிடு, போ போ போ, ரொம்ப நேரம் இங்கே நிற்காத, போ, நாங்கள்லாம் நல்லா இருக்கிறோன்னு சொல்லு, ரொம்ப தேங்க்ஸ், இந்த கையில் 2 ரூபா வச்சுக்க, ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடு, ஏதாயிலும் ஒன்று உற்சாகப்படுத்தும்படிக்கு அவனுக்கு சொல்லலாம்ல. அவங்க அப்பா கொடுத்த பண்டங்களை தானே அவர்களுக்கு தானே கொடுக்கும்படிக்கு அவன் வந்திருக்கிறான். அவனை பார்த்து எவ்வளவு கொடூரமான வார்த்தைகளை சொல்லுகிறான் பாருங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். 2வது ஒரு வளர்ச்சி தாவீதின் இடத்துல இந்த சம்பாஷணை மூலமாய் நாம் காண்கிற 2வது வளர்ச்சி, தாவீது இந்த சூழ்நிலைகள் எல்லாம் விவேகமாய் செயல்படுகிறவன், விவேகமாய் செயல்படுகிறவன், வெற்றியின் தரிசனம் உடையவன். 2வது விவேகமாய் செயல்படுகிறவன், விவேகமாய். கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் முன்பதாக தாவீதை அவருடைய மூத்த அண்ணன் எலியாப் பரிகசிக்கிறான், ஏளனம் செய்கிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். பலர் முன்னிலையில் அவமானப்படுத்தி மட்டம் தட்டி பேசுகிறான், முகத்துக்கு முன்பதாக குத்தி பேசுகிறான், செய்யாததை செய்ததை போல அவன் மேல் கோபித்து கொண்டு பேசுகிறான். முறைப்படி ஆடுகளை அவன் வேலைக்காரன் வசத்தில் விட்டு விட்டு தான் வந்திருக்கிறான். செய்யாததை செய்ததை போல அவன் குத்தி பேசுகிறான். தாவீதுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். when you are growing, நீங்கள் வளரும் போது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருகிற வேளையில் தானே உங்களுக்கு நெருக்கமானவர்கள், உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை வைத்தே உங்களை பிசாசு அவமானப்படுத்த, அதரியப்படுத்த, எல்லா விதத்திலும் மட்டம் தட்டும்படிக்கு காரியங்களை செய்ய, துவண்டு போகும்படிக்கும் நம்பிக்கை அற்று போகும்படிக்கும் வார்த்தைகளை அவர்களை கொண்டு பேச வைப்பான். நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா? அவன் நீங்க வளருகிற நேரத்தில் தானே பிசாசு உங்களுக்கு வேண்டியவர்களை, உங்களுக்கு நெருக்கமானவர்களை கொண்டே உங்களை எல்லா விதத்திலும் துவண்டு போகும்படிக்கும் நம்பிக்கை அற்று போகும்படிக்கும் அவன் வார்த்தைகளை அவர்களை கொண்டு பேச வைப்பான். தலைக்கு மேலே பறவைகள் பறப்பதை தடுக்க முடியாது, ஆனால் தலைக்கு மேலே பறவைகள் வந்து தலையில் கூடு கட்டுவதை என்னால் தடுக்க முடியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆமாம், என் தலைக்கு மேலே பறவைகள் பறப்பதை நான் எந்த சூழலிலும் தடுக்க முடியாது, ஆனால் தலையிலே வந்து கூடு கட்டுவதை நிச்சயமாக என்னால் தடுக்க முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். நிச்சயமாக என்னால் தடுக்க முடியும். உன்னை பற்றி உங்களை பற்றி அவதூறு பேசுகிறார்கள் என்றாலே, இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லுகிறார்களே என்றாலே நீங்க வளர்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். பிசாசு உங்களை அதைரியப்படுத்த அவரை பயன்படுத்தி பேசிக்கொண்டு இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவரை உங்களை பற்றி அற்பமாய் அவதூறாய் பேசுவதை, துவண்டு போகும்படிக்கு பேசுவதை, நம்பிக்கையற்று போகும்படிக்கு பேசுவதை உங்களால் தடுக்க முடியாது. உங்களால் தடுக்க முடியாது. அவர்கள் பேசுவதை நிறுத்த முடியாது. ஆனால் அவர்கள் பேசுவதை உங்கள் காதுகளிலே, அந்த வார்த்தைகளுக்கு உங்கள் காதுகளை அடைத்து கொள்ள உங்களால் முடியும். ஆமென் சொல்லுவீங்களா? அவங்க பேசுவதை தடுக்க முடியாது, அவங்க பேசுவதை நிறுத்த முடியாது, ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு உங்கள் காதுகளை உங்களால் அடைத்து கொள்ள முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். உள்ளான மனிதனில் நீங்கள் வளர்கிறீர்கள் என்பதற்கு அடையாளங்களில் ஒன்று என்ன தெரியுமா? உங்களுக்கு எதிராக எந்த ஒரு நீங்கள் கடந்து செல்கிற சூழ்நிலைகளின் அடிப்படையிலே உங்களுக்கு எதிராக உங்களை குற்றப்படுத்தி, உங்களை அவமானப்படுத்தி, உங்களை மட்டம் தட்டி, உங்களை கீழ்த்தரமாக பேசி, உங்களை துவண்டு போகும்படி செய்து, அதரியப்படுத்த, டிஸ்கரேஜ் பண்ணி, நம்பிக்கையற்றவர்களாய் போக பண்ணி பேசுகிறார்கள் என்றாலே நீங்க ஒன்றை புரிந்து கொள்ள முடியும், அதை தடுக்க முடியாது, அதை நிறுத்த முடியாது. ஆனால் கர்த்தர் ஸ்தோத்திரம், இருதயத்தில் பதிவாவதை தடுக்க முடியும். பேசுவதை தடுக்க முடியாது, பேசுவதை நிறுத்த முடியாது,
ஆனால் அந்த வார்த்தைகள் உங்கள் இருதயத்தில் பதிவாவதை நீங்கள் தடுக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தர் சொன்ன இருதயத்தில் பதிவாவதை நீங்கள் தடுக்க முடியும். உங்கள் இருதயத்தில் எத்தனை சம்பாஷணை அப்படி இருக்குது தெரியுமா? மாமனார் பேசினது, மாமியார் பேசினது, மருமக பேசினது, நாத்தனார் பேசினது, அண்ணன் பேசினது, கர்த்தர் ஸ்தோத்திரம், அக்கா பேசினது, அந்த விசுவாசி பேசினது, இந்த தலைவர் பேசினது, அந்த தலைவி பேசினது, எதிர் வீட்டுக்காரி பேசினது, அடுத்த வீட்டுக்காரி பேசினது, எத்தனை பேச்சுகள் சம்பாஷணைகள் உங்கள் இருதயத்தில் பதிவாகி இருக்கிறது தெரியுமா? இந்த எலியா அவன் மூத்த சகோதரன், இராணுவத்திலே ஒரு அதிகாரியாக இருந்தவன். ஆனால் 16வது அதிகாரத்திலே பார்க்கிறோம், தீர்க்கதரிசி சாமுவேல் இந்த தாவீதினுடைய தகப்பன் வீட்டிற்கு, ஈசாய் வீட்டிற்கு வந்த பொழுது, இந்த எலியா அவன் தான் முதல் பையன், பெரிய ஒரு இராணுவ அதிகாரி, வாட்ட சட்டமாய் உருவம் கொண்டவன். ராஜாவா தெரிந்தெடுக்கணும்னா 100க்கு 100 அவன் தான் சரியான ஆளு. ஆனால் சாமுவேல் தீர்க்கதரிசி அவனை தான் ராஜாவாக கர்த்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி நினைத்து கொண்டு அவனிடத்தில் போய் அவனை அபிஷேகிக்கும்படிக்கு அவனிடத்தில் போய் அவனை அப்படியே தனக்கு முன்பதாய் கடந்து வர பண்ணி அந்த அவன் தலையில் எண்ணெய் குப்பியை, தைல குப்பியை அவன் அப்படியே வார்க்கலாம் என்று சொல்லி அவன் கையை தன்னுடைய எண்ணெய் இதில் பையில் வைத்து அந்த குப்பியை எடுத்து வார்க்கலாம் என்று சொல்லி நினைத்து கொடுக்கிற வேளையில் கர்த்தர் சொல்கிறான், இவன் முகத்தை நீ பார்க்கிற, நான் இருதயத்தை பார்க்கிறேன், இவனை நான் தெரிந்து கொள்ளவில்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுகிறார். எல்லாரும் 7 அண்ணன்மாரும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்கிறார், ஈசாயை பார்த்து, உனக்கு இவ்வளவுதான் பிள்ளைகளா? வேறு பிள்ளைகளை இல்லையா? எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாரே. ஆனால் ஓ வீட்டுக்கு தானே கர்த்தரை அனுப்பி ஒருவனாய் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி நான் அனுப்பினார். எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாரே, உனக்கு இவ்வளவுதான் பிள்ளையான்? இல்லை, ஒருத்தர் இருக்கிறான் ஒன்றுத்துக்கும் உதவாதவன், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். ஆகவே அவன் வரவழைக்கப்பட்டான். இந்த 7 சகோதரர்களுக்கு மத்தியிலே கர்த்தர் அந்த தாவீதை அவர் ஏற்றுக்கொண்டதை இந்த எலியாவால் பொறுக்க முடியல. அப்படியே அதை மனசில் வச்சுக்கிட்டே கனந்து கொண்டே இருக்கிறார். தன்னை தள்ளி God rejected him and accepted his least brother. தன்னை முதல் மகன் தன்னை தள்ளி கடைசி மகனாகிய தாவீதை தெரிந்து கொண்டதை, ஏற்றுக்கொண்டதை அவனால் பொறுக்க முடியல. கனன்று கொண்டே இருக்கிறார். அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டது, தேவனுடைய தயவு அவன் மேல் இருந்தது. தேவனுடைய தயவு தன்மேல் இராமல் தன்னுடைய கடைசி தம்பியாகிய தாவீதின் மேல் அந்த தேவனுடைய தயவு காட்டப்பட்டதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆகவே சரியான சந்தர்ப்பத்தில் இவனை மட்டம் தட்டி, கேவலப்படுத்தி, அவமானப்படுத்தி, குத்தி காட்டி பேசி, செய்யாததை செய்தவனை போல சொல்லி காட்டி பேசுகிறான். 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு உதவியாக இருக்கிற உதவி போதகர் ராம்ராஜன் இடத்துல மொபைலில் தொடர்பு கொண்டேன். சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. சுவிட்ச் ஆஃப், தொடர்ந்து சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்தோடனே ராமராஜன் இடத்துல கேட்டேன், என்னப்பா உனக்கு ஃபோன் அடித்தா சுவிட்ச் ஆஃப்னு வருதுன்னு. அதுக்கு கூலாக அவர் பதில் சொன்னார். என்ன பதில் சொன்னார்? ஹேங் ஆயிடுச்சு பாஸ்டர். ஹேங் ஆயிடுச்சுன்னா என்ன பார்த்தோம்? இப்படி தான் ஏடா கூடமா ஒன்றும் அதுக்கப்புறம் ஒன்றும் இருக்காது. எப்படிப்பா ஹேங் ஆகும்னா, ஏராளம் அப்படியே அதில் சரக்கு உள்ளார இருக்குது, மொபைலில் ஏராளம் மெசேஜஸ் உள்ளார இருக்குது. இப்போது ஹேங் ஆகிறத எப்படி மாற்றுறதுப்பா, எப்படி நார்மலுக்கு கொண்டு வரது எப்படி மாற்றுறதுன்னா, தேவையற்ற எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டா எல்லாம் சரியாயிரும் பாஸ்டர். முதல்ல அதை செய்யுப்பான். சகோதரா, ஹேங் ஆயிட்டீங்களா? சகோதரி, ஹேங் ஆயிட்டீங்களா? ஒன்றும் செயல்பட முடியாமல் அப்படி முடங்கி போயிருச்சா? கர்த்தர் ஹேங் ஆயிட்டீங்களா? சிஸ்டர் ஹேங் ஆயிட்டீங்களா? ஐயா நீங்கள் ஹேங் ஆயிட்டீங்களா? அதுக்கு ஒரே ஒரு காரியம், தேவையற்ற செய்திகள் எல்லாவற்றையும் டெலீட் பண்ணிடுங்க. அவங்க பேசுனது, இவங்க பேசுனது, அவங்க காரியங்கள் செய்து, இவங்க காரியங்கள் செய்து எல்லாவற்றையும் டெலீட் பண்ணிடுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம்.
உங்களை பற்றி தேவன் சொல்லியிருக்கிற வார்த்தைகள் மாத்திரம் உங்களுடைய இருதயத்திலே பதிவாகி இருப்பதாக. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? உங்களை குறித்து தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் மாத்திரம் உங்கள் இருதயத்தில் பதிவாகி இருப்பதாக. மற்ற எல்லா வசவுகளும், மற்ற எல்லா பரிகாசங்களும், மற்ற எல்லா விமர்சனங்களும், மற்ற எல்லா ஏளனங்களும், அபத்த பேச்சுகளும் உங்கள் இருதயத்தை விட்டு டெலீட் செய்யப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. கர்த்தர்களோடு கூட பேச விரும்புகிறான். இரண்டாவது அடையாளம், அவன் விவேகம் உள்ளவன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைகள் எல்லாம் அவன் மனசுல வச்சுக்கவே இல்லை, அவன் இருதயத்தில் வைத்துக் கொள்ளவே இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம், விவேகம் உள்ளவன். மூன்றாவதாக ஒரு சம்பாஷணை ராஜாவாகிய சவுலோடு கூட 32வது வசனத்திலே இதை குறித்து பார்க்கிறோம். தாவீது ராஜாவாகிய சவுலோடு கூட பேச நான் அந்த சம்பாஷணை குறித்து 32வது வசனம் வாசிக்கலாம். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, கவனிய, சவுல் என்ன சொல்கிறார்னா, இந்த பெலிஸ்தனோடு உன்னாலே யுத்தம் பண்ண முடியாது மகனே. உனக்கு வெறும் 19 வயசு தான். ஆனா அவனுக்கு யுத்த வீரனாய் இருக்கிற அனுபவமே 19 ஆண்டுகள். அதாவது நீ பிறக்கிறதுக்கு முன்னாலேயே யுத்த வீரனாய் இருக்கிறவன். அவன் நூற்றுக்கணக்கானவர்களை கொன்று போட்டிருக்கிறான் யுத்தத்திலே. இதுவரைக்கும் அவனை, அந்த கோலியாத்தை ஒருவனும் ஜெயித்தது இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம், ஒருவனும் ஜெயித்தது இல்லை. இதுவரைக்கும் எந்த யுத்தத்திலும் அந்த கோலியாத் தோற்றதாக சரித்திரமும் இல்லை. கவனிங்க, சவுல் கோலியாத்தை குறித்து நினைவுபடுத்த கவனிங்க, சவுல் ராஜா கோலியாத்தை குறித்து நினைவுபடுத்த தாவீதுக்கு பயமும் கலக்கமும் இயற்கையாய் வந்திருக்க வேண்டும். அவன் கோலியாத்தை குறித்து சொல்ல சொல்ல இவன் வயிறு கலங்கி இருக்கணும், தாவீதினுடைய வயிறு கலங்கி இருக்கணும். ஆனா கர்த்தர் ஸ்தோத்திரம், அவன் ராஜா கோலியாத்தை குறித்து நினைவுபடுத்த கர்த்தர் ஸ்தோத்திரம், தாவீதுக்கு எப்படி இருந்தது தெரியுமா? கர்த்தர் ஸ்தோத்திரம், ஒன்று திரும்ப 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 நினைவுக்கு வந்து கொண்டே இருந்தது. ஒன்று திரும்ப 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 தன் நினைவுக்கு வந்து கொண்டே இருந்தது. கோலியாத்தினுடைய நினைவுபடுத்தின காரியங்கள் இல்லை, வேறொன்று அவன் நினைவுக்கு திரும்ப திரும்ப வந்து கொண்டது. என்ன தெரியுமா? ஐ am anointed by my God. என் தேவனால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆமென் சொல்லுவீங்களா? என் தேவன் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்கள், அபிஷேகம் பெற்ற எல்லாரும் சொல்லுங்களே, என் தேவன் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். அபிஷேகம்னா என்ன? ஜெப நேரத்தில், ஆராதனை நேரத்தில் ஒரு 10 புரியாத வார்த்தைகளை அந்நிய பாஷை என்று சொல்லி பேசுவது அல்ல. அதுதான் அபிஷேகம் என்று நினைத்துக் கொண்டால் நீங்கள் சரியாய் வேதத்தை அறியாதவர்கள், புரியாதவர்கள் என்று நான் சொல்லுவேன். ஜெப நேரத்தில், ஆராதனை நேரத்தில் ஒரு 10-15 அந்நிய வார்த்தைகளை பேசுவது அல்ல. கர்த்தர் ஸ்தோத்திரம், அது அல்ல. அப்போ அபிஷேகம் என்றால் என்ன அர்த்தம்? வாட் இஸ் meant by anointed? நான் செய்ய முடியாததை நான் செய்யும்படிக்கான திராணியை கர்த்தர் தருகிறவர். ஒரு அலையில சொல்லுவீங்களா? நான் செய்ய முடியாததை நான் செய்யும்படிக்கு திராணியை தருகிறவர். கர்த்தர் ஸ்தோத்திரம். மற்றவர்கள் செய்ய முடியாததை நான் செய்யும்படிக்கு திராணியை தருகிறவர். அதுதான் அபிஷேகம். அதுல ஒரு அர்த்தம், நான் செய்ய முடியாததை செய்யும்படிக்கு திராணியை தருகிறவர், மற்றவர்கள் செய்ய முடியாததை நான் செய்யும்படிக்கு திராணியை தருகிறவர். கர்த்தர் ஸ்தோத்திரம். சிங்கத்தை விரட்டி செல்லணும்னு சொன்னா கர்த்தர் ஸ்தோத்திரம் ஒரு விசேஷத்த தைரியம் இருக்கணும், தெரியுமா? ஒரு விசேஷத்த தைரியம் இருக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். நாய் தெருவில் பைக்கில் போகும்போது சில நாய் குலைச்சோன்னு நம்ம ஆட்கள் என்ன தெரியுமா செய்கிறாங்க? பாம்பே சர்க்கஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த பாம்பே சர்க்கஸ் செய்யும்போது 2 காலையும் தூக்கிட்டு என்ன ஸ்பீடா அந்த வண்டி எவ்வளோ அலம்புது தெரியுங்களா? வேப்ளிங் ஆகுது தெரியுங்களா? நாய் விரட்டுது. ஒரு நாய் விரட்டுறதுக்கு நின்று அந்த நாய்க்கு ஒரு பதில் சொல்ல அவங்களால முடியல. அவ்வளோ பயம், அவ்வளோ கலங்கி போய் 2 காலை மேலே தூக்கிட்டு. அன்னைக்கு
நானும் பாஸ்டமாவும் பைக்கில் போகும்போது எங்களுக்கு முன்னால் போகிற பைக்கில் ஒரு வாலிப பொண்ணும் பையனும் போனாங்க. அந்த பொண்ணு முழங்காலுக்கு மேலே சேலையை தூக்கிட்டா. முழங்காலுக்கு மேலே. நாங்கள் பின்னால் நாங்கள் சிரிச்சுக்கிட்டே சொன்னோம், என்ன பயம் பார்த்தீங்களா, என்ன பயம். சிங்கத்தை விரட்டி சென்று கர்த்தர் ஸ்தோத்திரம் அதை அடித்து ஆட்டுக்குட்டியை அதன் வாயிலிருந்து பிடுங்கி அவன் தூர எறிந்தான். அந்த சிங்கம் ஆக்ரோஷத்தோடு அவன் மேல் பாய்ந்த போது அவன் அந்த தாடியை பிடித்து அதை அடித்து அந்த சிங்கத்தை கொன்று போட்டான். அபிஷேகம் அந்த தைரியத்தை தந்தது. இன்னொரு விசை கரடி வந்த பொழுதும் அப்படியே கரடியை கொன்று போட்டான். அபிஷேகம் அந்த தைரியத்தை அவனுக்கு தந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். Because I beat the lion to death, now I decided to go after the bear and hit it to death. சிங்கத்தை அடித்து கொன்று போட்ட தேவன் எனக்கு கொடுத்த அந்த திராணி நிமித்தம் இப்பொழுது கரடியை தொடர்ந்து போய் அதையும் அடித்து கொள்ளும்படிக்கு நான் தீர்மானித்து விட்டேன். அப்படி சொல்லிட்டு தான் அவன் கரடிக்கு பின்னாடி போறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். கரடியின் சிங்கத்தின் கைக்கு தப்புவித்தது கர்த்தர். சிங்கத்தின் கைக்கு தப்புவித்த கர்த்தர் கரடியின் கைக்கும் என்னை தப்புவித்தார். கரடியின் கைக்கு தப்புவித்த அதே கர்த்தர் இப்பொழுது இந்த கோலியாத்தினுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அப்ப மற்றவர்கள் செய்ய முடியாத காரியத்தை செய்யத்தக்கதான திராணி. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களை பார்த்து சொல்லுகிறேன். பொதுவாய் நான் சொல்லுகிறேன், விவரிக்க நேரம் இல்லை. எதெல்லாம் மற்றவர்கள் செய்ய முடியாதோ உன்னால் முடியும், உன்னால் செய்ய முடியும், உன்னால் முடியும். கர்த்தர் அதற்குரிய திராணியை உங்களுக்கு தருகிறவர். அதற்காகவே கர்த்தர் உங்களை அபிஷேகத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்தவன் என்னால் முடியாது, இதை செய்ய முடியாது, இந்த நீட்டை எழுத முடியாது, இந்த பரீட்சை எழுத முடியாது, இந்த தேர்வை சந்திக்க முடியாது, இந்த காரியத்தை செய்ய முடியாது அடுத்தவர்கள் சொன்னால் நீங்களும் அதையே சொல்லாதிருங்கள். கர்த்தர் உங்களை அபிஷேகத்திருக்கிறார். நீங்கள் அபிஷேகிக்கப்பட்டவர்கள், நீங்கள் அபிஷேகிக்கப்பட்டவர்கள். உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி நீங்கள் அபிஷேகிக்கப்பட்டவர்கள் என்பதை உங்கள் செயல்களின் மூலமாய் விளங்க பண்ணுவதனாலேயே அது தெரிய பண்ணப்படுகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் மற்றவர்கள் செய்ய முடியாததை நீங்கள் செய்யும்படிக்கு கர்த்தர் உங்களை திராணிப்படுத்துகிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதற்காகவே கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? என் பாத்திரம் அபிஷேகத்தால் அது நிரம்பி வழியுதே. என் பாத்திரம் அபிஷேகத்தால் அது நிரம்பி வழியுதே. கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், அபிஷேகம் எனக்கு தான். கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், அபிஷேகம் எனக்கு தான். என் பாத்திரம் அபிஷேகத்தால் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் அபிஷேகத்தால் நிரம்பி வழிகிறது. நான் அபிஷேகிக்கப்பட்டவன், நான் அபிஷேகிக்கப்பட்டவன், நான் அபிஷேகிக்கப்பட்டவன் என்பதை என்னுடைய நடக்கைகளின் மூலமாக விளங்க பண்ணும்படி கர்த்தர் விரும்புகிறார். மற்றவர்கள் செய்ய முடியாததை நான் செய்வேன். முடங்கி போக அல்ல, பயந்து போய் அல்ல. கர்த்தர் ஸ்தோத்திரம். எதிர்கொள்ளத்தக்கதா எந்த புயலானாலும், எந்த சவாலானாலும், கர்த்தர் ஸ்தோத்திரம், மற்ற எல்லா பறவைகளும் வீசும் புயல் காற்றை கண்டு பயந்து மரங்களில் தஞ்சமடைகிறது. கழுகு ஒன்று மாத்திரமே புயலை கண்டு புயலுக்கு எதிராக பறக்க துணிகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். புயலுக்கு எதிராக பறக்க துணிகிற ஒரே பறவை கழுகு மாத்திரமே. புயலுக்கு எதிராக பறப்பது அதுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப ஆனந்தம். உங்க சூழ்நிலை, கடினமான சூழ்நிலை, பிரச்சனைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், வியாதியின் இக்கட்டின் நேரம், பிரச்சனை நேரம், கர்த்தர் ஸ்தோத்திரம், பலகீனத்தின் நேரம், எதிர்பாராத சூழ்நிலையில் உங்களுக்கு வந்துவிட்ட வியாதியின் கொடுமை, இந்த நேரங்களிலே கர்த்தர் ஸ்தோத்திரம், மற்றவர்கள் செய்ய முடியாத நீங்கள் செய்யும்படிக்கு திராணியை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அதற்காகவே அபிஷேகம். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. நான்காவதாக அவன் கோலியாத்தை பார்த்து பேசுகிற சம்பாஷணை. கோலியாத்தை பார்த்து பேசுகிற சம்பாஷணை 45வது வசனத்திலே அதை வாசிக்கிறோம். வாசிக்கலாம். 45வது வசனம்.
அதற்கு தாவீது Yes. பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். உள்ளான மனுஷனுடைய வளர்ச்சியின் அடையாளத்தை குறித்து நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். வெற்றியின் தரிசன உடையவனாயிருப்பான், விவேகமாய் செயல்படுகிறவனாயிருப்பான், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்கிற உணர்வு உடையவனாயிருப்பான், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்கிறதான நிச்சயம் உடையவனாயிருப்பான். நான்காவதாக கர்த்தருடைய நாமத்தின் வல்லமையை அறிந்தவனாயிருப்பான். கர்த்தருடைய நாமத்தின் வல்லமையை அறிந்தவனாய் அவன் இருப்பான். கோலியாத் தாவீதை பார்த்து அவன் சிரிக்கிறான். என்ன தடியோடு என்னிடத்தில் வருவதற்கு நான் என்ன நாயா என்று சொல்லி கேட்கிறான். நான் என்ன நாயா தடியோடு வருவதற்கு? அதற்கு கோலியாத் சொல்லுகிறான், கவனிங்கள், அதற்கு கோலியாத் சொல்லுகிறான், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் கவசத்தோடும் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே நான் வருகிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, சவுல் ஏற்கனவே தன்னுடைய ட்ரெஸ்ஸரை தாவீதுக்கு போட்டு, இதை போட்டுட்டு போப்பா, இந்த அணிகலனை யுத்த அணிகலனை அணிந்துக்கிட்டு கவசத்தை அணிந்துக்கிட்டு போனோன்னே எதுக்குன்னு கேட்குறான். அது சவுல் சொல்கிறார், என்ன சொல்கிறார் தெரியுமா? இதை போட்டால் தான் நீ ஒரு யுத்தவரனாய் போல காணப்படுவாய், இதை போட்டால் தான் நீ ஒரு கோலியாத்துக்கு எதிர்கொள்ளத்தக்கதான தகுதி உள்ளவனாய் எண்ணப்படுவாய். அவன் சொல்கிறான், இதெல்லாம் எனக்கு பரிச்சயம் இல்லை, எனக்கு பரிச்சயமானதிலேயே நான் போகிறேன். நான் சொல்றதை கவனிங்க, எனக்கு பரிச்சயமானதிலேயே நான் போகிறேன். எனக்கு பரிச்சயமானன்னு சொன்னால் கவன் கல்லை வச்சு சொல்லலை. கவனிங்க, கவன் கல்லை வைத்து அவன் சொல்லலை. கவன் கல்லை அவன் சிங்கத்தை கொள்வதற்கும் கரடியை கொள்வதற்கும் பயன்படுத்தவில்லை. கவனையும் கல்லையும் அவன் அதற்கு பின்னரும் பயன்படுத்தவில்லை. அப்போ எனக்கு பரிச்சயமானதை, இதெல்லாம் எனக்கு பரிச்சயம் இல்லை, எனக்கு பரிச்சயமானதுன்னு சொன்னால் எந்த யுத்தமானாலும், எந்த போராட்டமானாலும், எந்த பிரச்சனையானாலும் எனக்கு பரிச்சயமான ஒன்று இருக்கிறது. எனக்கு பரிச்சயமான, என்ன பரிச்சயமான ஒன்று தெரியுமா? கர்த்தருடைய நாமம். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தருடைய நாமம். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த கோலியாத் தாவீதிடத்திலே கண்டது, அவன் கையிலே ஒரு கையிலே தடியையும் இன்னொரு கையிலே அவன் அந்த கவனையுமே மாத்திரம் கோலியாத் பார்த்தான். ஆனால் கோலியாத்தினால் பார்க்க முடியாத ஒன்றை தாவீது கொண்டிருந்தான். என்ன தெரியுமா? கர்த்தருடைய நாமத்தை குறித்த வல்லமையை அறிந்தவனாய் அவன் கோலியாத்தை எதிர்கொண்டான். நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களுடைய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே, ஆமென் சொல்வீங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். எனக்கு ஒன்றை தெரியும், நான் அந்த நாமத்தை குறித்து, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். அந்த நாமத்திலே எந்த பிரச்சனையான எதிர்கொள்ள நான் அறிந்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? இன்னைக்கு பகல் வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு நீங்களும் இதே வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எந்த பிரச்சனையானாலும், நீங்கள் எதிர்கொள்ளுகிற எந்த சூழ்நிலையானாலும் கர்த்தருடைய நாமத்திலே எதிர்கொள்ள, ஆமென் சொல்லுவீங்களா? நமக்கு ஒரு நல்ல மேலான, எல்லா நாமத்திலும் மேலான ஒரு நாமம் உண்டு. தீர்க்கதரிசி சொல்லுகிறார், எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 33வது அதிகாரம் 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு. கவனிங்கள், என்னை நோக்கி கூப்பிடு, என் நாமத்தை சொல்லி கூப்பிடு. Call upon my name. என்னை நோக்கி என் நாமத்தை சொல்லி கூப்பிடு. அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் அறிவிப்பேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். Prayer means putting the battle in the hands of the Lord. ஜெபம்னா என்ன தெரியுமா?
யுத்தத்தை கர்த்தரின் கரத்திலே கொடுத்து விடுவது. எல்லாரும் சொல்லுங்கள், ஜெபம்னா என்ன? யுத்தத்தை கர்த்தரின் கரத்திலே கொடுத்து விடுவது. ஜெபம்னா என்ன? பிரச்சனையை கர்த்தரின் கரத்திலே கொடுத்து விடுவது. ஜெபம்னா என்ன? இந்த வியாதியை கர்த்தரின் கரத்திலே கொடுத்து விடுவது. இந்த நெருக்கத்தை கர்த்தரின் கரத்திலே கொடுத்து விடுவது. ஆமென் சொல்வீங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தரின் கரத்திலே கொடுத்து விடுவது என்றால் என்ன அர்த்தம் சொன்னா, கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் யுத்தத்தை பார்த்து கொள்வார். கர்த்தர், இந்த யுத்தம் கர்த்தருடையது என்பதாகும். யுத்தம் கர்த்தருடையதாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? யுத்தத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். The Lord will handle the situation. இந்த சூழ்நிலையை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். இந்த பிரச்சனையை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். இந்த பலகீனத்தை, இந்த வியாதியை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். இந்த நெருக்கத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தை அறிந்த தேவனுடைய பிள்ளைகள், உங்க பிரச்சனையை, உங்க நெருக்கத்தை நீங்கள் எதிர்கொள்ளுகிற, நீங்கள் சந்தித்து வருகிற இந்த சூழ்நிலையை கர்த்தரின் கரத்திலே நீங்கள் கொடுப்பீர்களே ஆனால், கர்த்தரின் கரத்திலே கொடுக்கும் போது கர்த்தர் அந்த சூழ்நிலையை பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். கர்த்தர் அந்த சூழ்நிலையை தன் கரத்திலே எடுத்துக்கொள்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரியுமா, கர்த்தருடைய கரத்திலே யுத்தத்தை கொடுப்பது என்றால் தாவீது எவ்வளவு எவ்வளவு அவன் கூறிய அறிவு உள்ளவனாக இருந்தான் என்பதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். யுத்தத்தை கர்த்தரின் கரத்திலே கொடுப்பது என்றால் என்பதை அவன் தெளிவாய் அறிந்திருந்தான். கிரிக்கெட், வீட்டுக்குள்ளார கிரிக்கெட், வீட்டு மாடியில் கிரிக்கெட் விளையாடுறாங்க. கிரிக்கெட் எப்படி வேணாலும் வச்சுருப்பாங்க. ஒரு 3 கல்லை வச்சுருப்பாங்க. 3 கல்லை வச்சு 3 கல், அதுதான் ஸ்டம்ப்பு. 3 கல்லை வச்சு கிரிக்கெட் விளையாடுவாங்க. அதுக்கு நிறைய பேருக்கு அந்த 2 ஸ்டம்புக்கு இடைப்பட்ட ஓடுகிறாங்களா, ரன் எடுக்கிறாங்களா, அந்த இடைப்பட்ட தூரம் எவ்வளோன்னு நிறைய பேருக்கு தெரியாது. 20 மீட்டர் கூகுளில் நான் பார்த்தேன். 20 மீட்டர் இடைவெளி, 20.12 20 மீட்டர் இடைவெளி. 20 மீட்டர் இடைவெளியில் அவர் விராட் கோலி பந்த வீசினார்னா, கர்த்தர் ஸ்தோத்திரம், அது எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது தெரியுமா? எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடு தெரியுமா? 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் பந்து வீசுகிறார். 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் பந்தை வீசினா அந்த அந்த பந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் 20 மீட்டர் கடந்து வந்து அந்த ஸ்டம்பில் அது அப்படியே பட்டுச்சுன்னா ஸ்டம்ப் அப்படியே தெரிச்சு பறந்து போகுது. நல்லா கவனிங்க, கிரிக்கெட்டை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 20 மீட்டருக்கு பதிலாக 40 மீட்டர் தூரமாக இருந்து அதே விராட் கோலி 80 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசார்னா 20 மீட்டர் இடைவெளி இருக்கும்போது இருக்கிற அந்த வேகமும் தாக்கமும் 40 மீட்டரில் குறைஞ்சிரும். உண்மைதானே? ஆமாம். 20 மீட்டருக்கு பதிலாக 40 மீட்டருக்கு பதிலாக இப்போ 60 மீட்டர் இடைவெளியில் அதே விராட் கோலி 80 கிலோமீட்டர் வேகத்தில், அவ்வளோதான் அவருக்கு மேக்சிமம் வீச முடியும். வைத்துக்கொள்ளுங்கள், 80 கிலோமீட்டர் வேகத்தில் பந்தை வீசினார்னா இப்போ பந்தினுடைய வேகமும் அது வந்து மோதி அடிக்கிற அந்த தாக்கமும், வெயிட்டாக வந்து தாக்குதில் அந்த தாக்கமும் 40 கிலோமீட்டரில் இருந்ததை காட்டிலும் குறைவாக இருக்கும். 40 கிலோமீட்டரில் தூரம் கூட 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 அதனுடைய தாக்கம், வேகம் குறைவாக இருக்கும். தாவீது ஏறத்தாழ கிரிக்கெட் அந்த அந்த 2 ஸ்டம்புக்கு இடையில் இருக்கிற இடைவெளி அதை போல் 12 மடங்கு அதிகம் உள்ளது தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் இடைப்பட்ட தூரம். தாவீதுக்கும் ஏறத்தாழ 220 மீட்டர் இடைவெளி. 220 மீட்டர் தூரத்தில் கோலியாத்துக்கு எதிராக நிற்கிறான் தாவீது. இப்பொழுது கவனம் எறிகிறான். கவனிங்க, கவனம் எரிக்கிறான். கவனம் இப்படி எரிஞ்சு அப்படின்னு கவனை சுழட்டி விட்டான். கவனிங்க, உங்களுக்கு புதிய ஒரு காரியத்தை சொல்லி தருகிறேன். கோலியாத்துக்கு முன்னால பரிசை பிடிக்கிறவன் கடந்து போகிறான். ஆயுததாரி நடந்து போகிறான். கவனிங்க, கோலியாத்துக்கு முன்னால பரிசை பிடிக்கிறவன் அவன் கேடகத்தை வச்சு அப்படியே தடுத்து நிறுத்திடுவான். பறந்து வருகிற கல்லை கோலியாத்தை தொடுவதற்கு முன்பதாக அந்த ஆயுததாரி அவன் அந்த கல்லை தான் பிடித்து வருகிற அந்த கேடகத்தால தடுத்து நிறுத்தி விடுவான். கோலியாத்துக்கு முன்னால் அவன் நிற்கிறான். வேதத்தில் பாருங்க,
அவன் நிற்கிறான். ரெண்டாவது, கோலியாத்து 9 அடி உயரம், தாவீது 5 அடி உயரம். எவ்வளோங்க? தாவீது 5 அடி உயரம், கோலியாத்து 9 அடி உயரம். நேருக்கு நேர்னா கல் நேரம் வந்துச்சுன்னா ஸ்பீடு வேகம் அதிகமாக இருக்கும், தாக்கமும் அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ 9 அடி உயரமுள்ள ஒருவனை 5 அடி உயரமுள்ள ஒருவன் அவன் பார்த்து கல்லெறிகிறான்னு சொன்னால் அந்த கல் நேர்கோட்டில் போகாது, மாறாக 45 டிகிரி அந்த கோணத்தில் தான் கல் போகும். அப்படி போனால் தான் அவன் மேலே மோதும். அங்கே இருந்து அப்படியே 45 டிகிரி கோணத்தில். அப்போ 45 டிகிரி கோணத்தில் வளைவு கோட்டில் கல் போகுமே, ஆனால் கல்லில் அந்த வேகம் இருக்காது. அந்த கல் போய் மோதும் போது அதில் ஒரு தாக்கமும் இருக்காது. ஆனால் அதே கல்லை, அதே யுத்தத்தை கர்த்தரின் கரத்தில் கொடுத்துட்டீங்கன்னா அந்த கல் நேர எங்கே கேப் இருக்குதோ அந்த கேப்பில் சரியாக போகும்படிக்கு கர்த்தர் யுத்தம் செய்வார். அதனால தான் தாவீது சொல்லுகிறார், இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஆமென் சொல்லுவீங்களா? நான் கர்த்தருடைய நாமத்தின் வல்லமையை அறிந்தவன். கர்த்தருடைய நாமத்தினால் நான் கேட்கும் இந்த காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆகவே இந்த யுத்தம் இப்பொழுது நான் உனக்கு எதிராக வருவது, நீ கேடகத்தோடும் ஈட்டியோடும் நீ பட்டயத்தோடு வருகிறாய். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, கர்த்தருடைய நாமம் ஒன்றே போதும். காரணம், இந்த யுத்தத்தை நான் கர்த்தரின் கரத்திலே கொடுத்துட்டேன். இந்த யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் காரியங்களை செய்வார். ஆமென் சொல்வீங்களா? தேவனுக்கு மகிமையாட்டும். உங்க பிரச்சனையை, சரீரத்தில் உண்டாயிருக்கிற இந்த வேதனையை, இந்த வியாதியை, நீங்கள் சந்தித்து வருகிற இந்த குடும்ப பிரச்சனையை, இந்த திருமண பிரச்சனையை, குடும்பத்தில் உண்டாயிருக்கிற இந்த போராட்டத்தை, இந்த நெருக்கத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து, கர்த்தருடைய நாமத்தை அறிந்தவர்களாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு சொல்லி பாருங்களே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். நீங்க கூப்பிட்டா கர்த்தர் உத்தரவு கொடுப்பார். நீங்க அவர் கையில் நீங்க காரியத்தை கொடுத்துட்டீங்கன்னா, பொறுப்பை கொடுத்துட்டீங்கன்னா, கர்த்தர் சுத்தம் கையில் ஒப்படைச்சிட்டிங்கன்னா அவர் யுத்தத்தை பொறுப்படுத்திக் கொள்வார். அவர் உங்கள் பிரச்சனையை பொறுப்படுத்திக் கொள்வார். அவர் உங்கள் போராட்டத்தை பொறுப்படுத்திக் கொள்வார். என்ன தடை? பரிசை பிடிக்கிறவனாகட்டும், உயரமாகட்டும், தூரமாகட்டும், கர்த்தருக்கு எதுவும் தடை இல்லை. ஒரு ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். கோலியாத்தினுடைய சைஸ் ஆகட்டும், அவனுடைய உயரமாகட்டும், அவனுடைய வலிமையாகட்டும், குறுக்கே நிற்கிற ஆயுத வாரியாகட்டும், தடை எதுவானாலும் கர்த்தருக்கு தடை ஒரு பொருட்டல்ல, தூரம் ஒரு பொருட்டல்ல, கர்த்தர் ஸ்தோத்திரம், காரியம் ஒரு பொருட்டல்ல. உங்களுக்காக யுத்தம் செய்வார். இந்த யுத்தம் கர்த்தருடையது. சொல்லி பாருங்களேன், இந்த யுத்தம் கர்த்தருடையது. உன் கணவர் கர்த்தருக்குள்ளார நடத்துகிறதுக்கு பெரிய யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? பெரிய போராட்டமா? ரட்சிப்புக்கு அடுத்த காரியங்களே, வேதத்துக்கு அடுத்த காரியங்களை குறித்து உங்கள் வீட்டில் யுத்தம் நடக்குதா? போராட்டமா? ஒவ்வொரு நாளும் போராட்டமா? கர்த்தரா, நீங்கள் அழுதா பிரயோஜனம் இல்லை. கலங்கி பயந்து ஒடுங்கி போகிறதுல பிசாசுக்கு தான் சந்தோஷம். மாறாக இந்த யுத்தம் கர்த்தருடையது என்று கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்டு பாருங்கள். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் சூழ்நிலையை, பொறுப்பை ஒப்பு கொடுத்து பாருங்கள். இந்த யுத்தம் கர்த்தருடையது. தடைகளை தாண்டி, தூரங்களை தாண்டி, மனிதருடைய வலிமையை தாண்டி, பராக்கிரமத்தை தாண்டி கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வதை உங்கள் கண்கள் காணும். இதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான அடையாளம். நீங்கள் முடங்கி போய், பயந்து போய், சுருண்டு போய் அது அல்ல. எழும்ப உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் சூழ்நிலை விட்டு எழும்புங்கள். உங்கள் நெருக்கத்தை விட்டு எழும்புங்கள். கண்ணீரின் போராட்டத்தின் இந்த சூழ்நிலையை விட்டு எழும்புங்கள். கர்த்தருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கும்படிக்கு கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். இந்த யுத்தம் கர்த்தருடைய யுத்தமாய் மாறட்டும். இந்த யுத்தம் கர்த்தருடைய யுத்தமாய் மாறட்டும். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வதை உங்கள் கண்கள் காணட்டும். சுற்றிலும் இருக்கிறவர்கள் கண்கள் காணட்டும். உங்களை நான் எழும்ப பரிசுத்த ஆவியானவர் அழைக்கிறார். எழும்புங்கள். சூழலை விட்டு எழும்புங்கள். பிரச்சனை விட்டு எழும்புங்கள். முடங்கி போனது போதும், சோர்ந்து போனது போதும், சுருண்டு கிடப்பது போதும், பயந்து கிடப்பது போதும்.
என்ன ஆகுமோ என்று சொல்லி கலங்கி போயிருப்பது போதும். கர்த்தரின் கரத்திலே கொடுங்கள். கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். யுத்தம் கர்த்தருடையது. நாம் ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் எழுதப்படுவதாக, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் எழுதப்படுவதாக. தொடர்ந்து ஆவியானவர் உடைய பிள்ளைகளை நடத்த நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உள்ளான மனுஷனிலும் வளருவதை ஆண்டவரே வாஞ்சித்து, ஆண்டவரே கர்த்தாவே வளரும்படிக்கான காரியங்களை கற்றுக்கொள்ள, ஆண்டவரே பாடங்களை கற்றுக்கொண்டு ஆண்டவரை அபியாசப்படுத்த உடைய பிள்ளைகளுக்கு ஆவியானவர் உதவி செய்யுங்க. உடைய நாமத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆஸ்வதிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் தம்முடைய கரம் நீட்டி ஆசீர்வாதத்தை கட்டளிடுங்க, சமாதானத்தை கட்டளிடுங்க, குறைச்சல்களை மாற்றிடுங்க. ஆண்டவரே அப்பத்தின் தண்ணீரையும் ஆஸ்வதிங்க. ஒன்றிலும் உடைய பிள்ளைகளுக்கு குறைவுபடக்கூடாது. உடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் பட்டினியாய் கிடக்கக்கூடாது, குறைவாய் இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால் சர்வ வல்லவர் உடைய பிள்ளைகளுக்கு தகப்பனாய் நின்று உடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு தேவைகளை சந்தித்து உடைய பிள்ளைகளை ஆஸ்வதிக்க நான் ஜெபிக்கிறேன். பலவீனப்பட்டவர்கள் யாராய் இருந்தாலும் கர்த்தருடைய சுகமளிக்கும் வல்லமை அவர்கள் மேல் இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால் வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன வாக்குத்தத்தம் இந்த காலகட்டத்திலே இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே வீடுகளிலும் நிறைவேறுவதாக வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆஸ்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியமும் ஐக்கியமும் வல்லமையும் வழி நடத்துதலும் இன்று வென்றுமாய் கர்த்தருடைய வருகை மட்டுமாய் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். God bless.